ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SRY கேமிங் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைண்ட் கிராஃப்டில் ஒன் பிளாக் சீரீஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரீ ஃபார்ம் கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லாப் தேவைப்படுது, டர்ட்டாக இருக்காமல் சாப்ளிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருக்குது, ஆனால் நம்ம ஸ்மூத் ஸ்டோனாக மாற்றினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அசிங்கமாக இருக்குது. ஸ்மூத் ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம ஸ்மூத் ஸ்டோன் எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கட்டுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எங்கே வச்சேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மூத் ஸ்லாப்பு நான் கொஞ்சம் தேடின்னு இருக்கேன். எல்லா செஸ்லேயே தேடுறேன், ஆனால் ஸ்மூத் ஸ்லாப் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. வேறு நார்மல் பிளாக் ஸ்லாப் கிடைக்குது. நம்மளுக்கு பிளாக் ஸ்லாப் வேணும், ஸ்மூத் ஸ்லாப் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்து நம்மளோட அயன் பிக்ஆக்ஸ் வச்சுக்கலாம் செஸ்ட்டில். நம்ம பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார்ம் பின்னாடி கட்டலாமா இல்லை எங்கே கட்டலான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது உடச்சிட்டு கட்டலான்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறமா நம்ம போகும்போது ஃபுட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாசமாகும். அதனால் வேணான்ட்டு நம்ம ப்ரோ கிட்டே கேட்டேன். நம்ம ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இருங்க ப்ரோ பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார். ப்ரோ என்ன ப்ரோ யோசிக்கிற, சீக்கிரம் சொல்லு ப்ரோன்னு சொன்னதுக்கப்புறமா இரு ப்ரோ வந்து சொல்கிறேன்னு சொன்னார். ப்ரோ இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக க்ராஸாக போய் கட்டுங்கன்னு சொன்னார். ப்ரோ இப்படியான்னு கேட்டேன். ப்ரோ ஒரு பிளாக் வைக்காத ப்ரோ, டபுள் பிளாக் வைன்னு சொன்னார். அப்போ தான் போக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுளே வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். இந்த பிளாட்ஃபார்ம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரோ கிட்டே கேட்டேன், ப்ரோ போதுமான இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு. நம்ம ப்ரோ பார்த்தா ஓகே ப்ரோ போதும், இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இது போதும் ப்ரோன்னு சொன்னார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் கட்டிட்டோம், போகிற வழியை கட்டிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டணும் பாக்ஸ் ஷேப்பில். அப்போ தான் ட்ரீ க்ரோத் ஆகும். அதுக்கான ஸ்லாப் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஸ்லாப் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மூத் ஸ்லாப்பு நான் செஸ்ட்டில் வேறு எங்கே ஸ்மூத் ஸ்டோனுக்காக தேடுறேன். ஸ்மூத் ஸ்டோன் இருந்தால் நம்ம ஸ்மூத் ஸ்லாப்பில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸ்மூத் ஸ்லாப் பார்த்திங்கன்னா எங்கள் செஸ்ஸில் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா டார்ச் இருக்குது. டார்ச் நம்மளுக்கு தேவை, ஏன்னா அங்கே லைட் வைக்கணும், இல்லைனா மாப் ஸ்பான் ஆகும். க்ரீப்பர் ஸ்பான் ஆனால் நம்மளுக்கு டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பிளாக்கில். ஏன்னா க்ரீப்பர் மட்டும் வெடிச்சிட்டான்னா அங்கே பிளாட்ஃபார்ம் காலியாக திரும்ப நம்ம ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம டார்ச் வைக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கட்டி முடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டைம் பிளாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளையை நம்ம ட்ரீ ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் கட்டி முடிச்சிட்டோம். இப்போ சுற்றி ஃபென்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறமா டர்ட்டாக இருக்காமல் சாப்ளிங் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபென்ஸ் வசதி க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன நம்ம ப்ரோ கிட்டே கேட்டேன் என்ன விட்டு போகலான்னு. நம்ம ப்ரோ சொன்னால் ப்ரோ ஓக் விட்டு போகிறேங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னார். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஓக் விட்டு போட போகிறோம். நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்படுற ஃபுட் ஃபார்ம் அங்கே வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா போன் இருக்கா கேட்டார். எதுக்கு ப்ரோன்னு கேட்டால், ப்ரோ போன் மீல் வச்சு நம்ம ஃபுட் ஃபார்மை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம், நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட் சோர்ஸ் நிறையா இருக்கும்னு சொன்னார். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போன் தேட்டிருக்கோம். பார்த்தா நம்மளுக்கு ஓட் ஃபுட்டும் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ப்ரோ கிட்டே சொல்லிட்டேன், ப்ரோ நீங்களே போன் தேடி போன் மீல் பண்ணிக்கோங்கன்னு. நான் போய் அங்கே அந்த பிளாட்ஃபார்ம் சுற்றி ஃபென்ஸ் வைக்கிறேன்னு சொன்னேன். சரி ப்ரோ நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஓர் கூட கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சிக்கனமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வுட்டு யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மகிட்ட கடைசி ஒரு ஃபுட் இதுதான். இது வச்சு தான் நம்ம சுற்றி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியும். சப்போஸ் இது தீந்துச்சுன்னா வேறு கலரில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன்
45 ஃபென்ஸுக்கிட்ட. அதுக்கப்புறமா தான் யோசித்தேன், நான் அங்கே தான் நம்மள்கிட்ட 2 ஸ்டாக் மேலே ஸ்லாப் யூஸ் பண்ணோமே, அப்போ எப்படி நம்மளுக்கு இந்த 45 ஃபென்ஸு பார்த்தோன்னே. அதுக்கப்புறமா சரி நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போகலான்ட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம்லாம் செய்ய மாட்டோம், கொஞ்சம் ஒரு ஸ்டாக் கொஞ்சம் கிட்ட நம்ம செய்ய போகிறோம். நம்ம திரும்ப ஓல் குட்டு எடுத்து திரும்ப அது பிளாக்காக மாற்றி அதுக்கப்புறமா ஸ்டிக்காக மாற்றி அதுக்கப்புறமா நம்ம ஃபென்ஸு செய்யணும். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாக்கு மேலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபென்ஸு. இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி அங்கே வச்சா மட்டும் போதும் ஃபென்ஸு. இப்போ நான் வைக்க போயிட்டுருக்கேன். நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணிருந்தேன்னு சொன்னார், பார்த்தா மைனிங் பண்ணல. நம்ம ப்ரோ ஃபார்மிங் பண்ணிட்டுருக்காரு இப்போது. இப்போ பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு போய் உங்களுக்கு சுற்றி ஃபென்ஸ் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபென்ஸ் வச்சு முடிச்சுட்டு நம்ம ஃபென்ஸ் வச்சு முடித்தோடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க ஃபென்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10 ஃபென்ஸ் தான் மிச்சம் இருக்குது. இந்த 10 ஃபென்ஸ் வச்சு நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டேன். இப்போ நான் டர்ட்டு அதுக்கப்புறமா பிளான்ட் சாப்ளிங் தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ட்டில். நம்ம ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் போய் சேஃபாக வச்சிடலாம். நம்ம ப்ரோ வேறு என்ன பண்ணிருக்கான்னு வேறு தெரில, ஃபுட் ஃபார்ம் என்ன பண்ணிருக்கான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை நம்மளுக்கு ஸ்லாப்லிங் கிடச்சிச்சு. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 3 ட்ரீ சாப்ளிங் தான் இருக்குது, 3 வேறு ட்ரீ சாப்ளிங் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலி நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 9 சாப்ளிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட டேட்டு ஒன்று தான் இருக்குது. நான் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ இங்கே ஒரு ஸ்டாக் மேலே டேட் இருந்ததேன்னு. ப்ரோ பக்கத்து செஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னார். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் டேட் மேலேயே இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்லாம் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 9 டேட் பிளாக் இருந்தாலே போதும் நம்ம ட்ரீ ஃபார்ம் செய்யறதுக்கு. ஆனால் நம்மகிட்ட 9 ஸ்லாப்லிங் தான் இருக்குது, அதனால் நம்ம 9 டேட் எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரீ பிளான் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரமாக தள்ளி ஒரு 4 இல்லை 5 பிளாக் தள்ளி இன்னொரு டேட் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆனால் அப்போ தான் ட்ரீ பார்த்திங்கன்னா 5 பிளாக் கேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா நம்மளுக்கு 4 பிளாக் தள்ளி வைக்கணும். ஒரு சில எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஓக்குடு ட்ரீ தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பிளாக் இருக்கும்னு, மற்ற ட்ரீலாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம தப்பாக வச்சிட்டோம். இப்போ நம்ம திரும்ப அது உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டேட்டை உடச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டேட்டை உடச்சாச்சு. ஒரு ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் க்ராஸாக வச்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு வுட்டு நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வச்சுருக்கேன். இதனால் ஸ்லாப்லிங் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கிற ஸ்லாப்லிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா கடைசி ஒரு ட்ரீ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் யோசித்தேன், இன்னும் இங்கே 3 பிளாக் தான் இருக்குதுன்னு. திரும்ப நான் அதை உடைக்க வேண்டியது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டபுள் வேலை. நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் திரும்ப தப்பாக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடம் நம்ம கரெக்டாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேட்டு வச்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரீ சாப்ளிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக நம்ம 4 சாப்ளிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 4மே நம்ம திரும்ப வச்சிட்டோம். நம்ம ப்ரோ கிட்ட கூப்பிட்டு காட்ட வேண்டியதாக மிச்சம். ப்ரோ நான் ட்ரீ சாப்ளிங் முடிச்சிட்டேன்னு சொன்னேன். ப்ரோ ப்ரோ வந்து பார்க்குறேன்னு சொன்னார். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.